அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய சிந்தனை, துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 14, இறை சொற்றொடர்கள் 13 முதல் 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, 23வது இளைஞர் ஞாயிறை மகிழ்வோடு சிறப்பிக்கின்றோம். இளைஞர்கள் இன்றைய சமுதாயத்தில் மிகவும் முக்கியமானவர்கள், நாளைய தலைவர்கள். இளைஞர்கள் நினைத்தால் பல காரியங்களை சாதிக்க முடியும். இளைஞர்களை பற்றி இருவித பார்வைகளை நாம் காண்கின்றோம். ஒன்று எதிர்மறையான பார்வை, இன்னொன்று நேர்மறையான பார்வை. எதிர்மறையான பார்வையில் இளைஞர்கள் சுமையாக உள்ளவர்கள், சோம்பலாக காணப்படுகின்றவர்கள், பல்வேறு பிரச்சனையை உருவாக்கின்றவர்கள். நேர்மறையாக பார்க்கின்ற விதத்தில் இளைஞர்கள் சுறுசுறுப்பானவர்கள், இளைஞர்கள் பலருக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள், இளைஞர்களிடம் ஏராளமான ஆற்றல்கள் உண்டு, இளைஞர்கள் சுமைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் என்றெல்லாம் சொல்வதொன்று. நமது இளைஞர்கள் இன்றைய காலகட்டத்தில் இருவிதத்தில் பாதிப்பை சந்திக்கின்றன. ஒன்று அகவாழ்வில் பயம், கொடிய தனிமை, மனச்சோர்வு. இன்னொன்று பொது வாழ்விலே வேலையில்லா திண்டாட்டம், இணைய அடிமைத்தனம், சீரழியும் ஒழுக்க நேரி, சமூக அநீதி, எதிர்காலம் குறித்த பயம். அன்பார்ந்தவர்களே, இளைஞர் ஒருவர் தத்துவ ஞானியை சந்திக்கின்றார். தனது கஷ்டங்களை, உள்ள குமரல்களை எல்லாம் எடுத்து சொல்கின்றார். என்னிடம் திறமை இல்லை, ஆற்றல் இல்லை, எனக்கு நண்பர்கள் இல்லை, எல்லோரும் என்னை வெறுக்கின்றார்கள். எதற்காக நான் உலகில் வாழ வேண்டும்? நான் என்னையே தற்கொலை செய்வதை விரும்புகிறேன். உடனே அந்த தத்துவ ஞானி அவன் சொல்வதெல்லாம் பொறுமையாக இருந்து கேட்கின்றார். கடைசி ஒரு சில கேள்விகளை எழுப்புகின்றார். உனக்கு கடவுள் அழகிய 2 கண்களை தந்திருக்கின்றார், ஒரு கண்ணை உனக்கு 1 லட்சம் ரூபாய் தருகிறேன். நீ இறப்பதற்கு முன்னால் இதை வைத்து மகிழ்ச்சியோடு செலவு செய். அவன் சிந்திக்கின்றார், நான் தர இயலாது என்று சொல்லிவிடுகிறான். 2வது கேள்வி, உன்னிடம் கடவுள் 2 அழகிய கரங்கள் தருகின்றார், அந்த கரங்களில் ஒரு கரத்தை வெட்டி கொடுத்துவிடு, உனக்கு 2 லட்சம் ரூபாய் தருகிறேன். அதற்கு இளைஞன் சம்மதிக்கவில்லை. 3வதாக இளைஞரை பார்த்து, கடவுள் உனக்கு அழகிய 2 கால்களை தந்திருக்கின்றார், ஒரு காலை எனக்கு வெட்டி கொடுத்துவிட்டு உனக்கு 5 லட்சம் ரூபாய் தருகிறேன். அதற்கும் சம்மதிக்கவில்லை. உடனே தான் அந்த இளைஞனிடம் கூறுகின்றார், உன்னிடம் ஏராளமான ஆற்றல் இருக்கிறது, பலம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, இவற்றை வைத்து உழைத்து வாழ்விலே முன்னேறு என்று அவனுக்கு தைரியத்தை வழங்குகின்றார். இன்றைய சிந்தனையும் தைரியமாக இருக்க, துணிவோடு இருக்க இறைவன் அழைப்பு தருகின்றார். இன்றைய வாசகங்கள் இதற்கு தொடர்பான சிந்தனைகளை தருகின்றது. முதல் வாசகத்தில் இறைவனது பேரன்பை உணர்ந்து இறைவனை தேடி வர அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் இஸ்ராயல் மக்கள் அடிமை நிலையில் இருந்து விடுபட்ட பொழுது கடவுள் அவர்களை இறைவாக்கிய எசாயா வழியாக அழைக்கின்றார். தாகமாயிருப்பவர்களை நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள், கையில் பணம் இல்லாதவர்களை நீங்கள் வாருங்கள், தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள் என்று அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கின்றார். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களிடம் என்றுமுள்ள உடன்படிக்கை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கு காட்டுவேன் என்று நம்பிக்கையை தருகின்றார். கடவுளுடைய பேரன்பை உணர்ந்து கடவுளது அரவணைப்பை ஏற்று வாழ அழைப்பு தருகின்றார். அதே நேரத்தில் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தில்
இயேசுடைய பகிர்தல் செயலிலிருந்து பார்க்கின்றோம். இறைமகன் இயேசு ஆயனில்லா ஆடுகள் போன்று இருந்த மக்கள் மத்தியில் பரிவொன்று செயல்படுகின்றார். அந்த மக்களுக்கு உணவு கொடுக்க ஏற்பாடு செய்கின்றார். உங்கள்ட்ட உள்ளதை கொண்டு வாருங்கள். 5 அப்பம் 2 மீன் கொண்டு வரப்படுகிறது. அதை ஆசீர்வதித்து அவர்களுக்கு தாராளமாக வழங்குகின்றார். மீதி 12 கூடை நிறைய எடுக்கப்படுகின்றன. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொருடம் திறமை இருக்குது, ஆற்றல் இருக்கிறது. அதை வைத்து பயன்படுத்துவதை இறைவன் விரும்புகின்றார். இறைமகன் இயேசு சிறிய காரியங்களில் பெரிய சாதனை செய்திருக்கின்றார். இளைஞர்கள் ஒவ்வொருவரும் சிறிய சிறிய நற்செயல்கள், சிறு சிறு திறமைகள் இவற்றை வைத்து பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று இயேசுடைய பணிவாழ்விலிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் இயேசுடைய பேரன்பை யாருமே அசைக்க முடியாது. கிறிஸ்து அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? இதுதான் நம்மை பிரிக்க முடியும் என்ற கேள்வியை திருத்துவ பவுல் எழுப்பியிருக்கின்றார். அந்த கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பை, அவரிடம் நம்பிக்கையை கொண்டு அவரது வழியில் செயல்படுகின்ற பொழுது இளைஞர்கள் புதிய ஆற்றலோடு செயல்பட முடியும். இளைஞர்கள் சாதனைகளை படைக்க முடியும். இளைஞர்கள் அடிமை நிலையை அகற்ற முடியும். அவ்வாறு ஒவ்வொரு இளைஞரும் பயனுள்ளதாக மாற தங்களை தயார் செய்ய இன்றைய திருப்பலியில் சிறப்பாக வேண்டுவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இறைவனின் பேரன்பை உணர்ந்து இறைவனை நான் தேடி வருகின்றேனா? இறைவன் மேல் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றேனா? இயேசுவின் பரிவோடு பகிரும் மனநிலை என்னிடம் உள்ளதா? இயேசுவின் அசைக்க முடியாத பேரன்பு என்னிடம் காணப்படுகிறதா? மன்றாடுவோமாக. வல்லமைமிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் நம்பிக்கையோடு உம்மை தேடி வரவும், பரிவோடு பகிரும் மனநிலை வளர்த்து கொள்ளவும், கிறிஸ்துவின் பேரன்பை உணர்ந்து வாழவும் வரம் தாரும். ஆமீன்.